நன்றி. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டுத்துறை மாவட்ட செயலாளர் குருபிரசாத் அவர் விளையாடுவார்கள். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். அனைவருக்கும் வணக்கம். காஞ்சியம்மன் கோவிலிருந்து எனது முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சியாக அடைகிறேன். நாளை நமது தமிழ்நாடும் நமது என்கின்ற தெருமுனை கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கும் அதிமுக, அமமுக, தமுக, பாமக மற்றும் இதர தோழ கட்சிகள் அனைவரையும் வருக வருக என அழைத்து என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன். நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு, என்னன்னா மறதி. என்னோட பிரச்சாரத்துல இப்ப செய்ய போறது என்னன்னா, நீங்க மறக்கவே கூடாது. திமுக செஞ்ச ஊழலையோ திமுக செஞ்ச பொய் பிரச்சாரத்தையோ நீங்க நம்ப கூடாது. அதை மறக்க கூடாதுன்றதுக்காக நான் இங்க பிரச்சாரம் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன, தெருவுல இது தெருமுனை பிரச்சாரம். அதனால தெருவுல இருந்து ஆரம்பிக்கலாமே. நாம இப்ப இவ்வளவு வண்டி போயிட்டு இருக்கு, நல்லா பாருங்க. ரோடு ரொம்ப அருமையான ரோடா போட்டிருக்காங்க. கீழே பார்த்தா ரோடு வந்து மோசமான ரோடு போட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் கீழே விழுந்து ஏஞ்சி போயிருக்காங்க. அதே மாதிரியே மேல பார்த்தா ஸ்ட்ரீட் லைட் எங்கேயுமே ஒர்க் ஆகுறது இல்ல. ஸ்ட்ரீட் லைட் ஒர்க் ஆகாததுனால செயின் ஸ்நாச்சிங் அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்ரீரங்கத்திலையும் சரி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் நடந்துட்டே இருக்கு. இது வந்து நியூஸ்ல வந்துட்டே இருக்கு தினமும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா, சரி தெருவுலாம் நம்மளால இருக்க முடியல, வீட்டுக்கு போவோம், தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனோம்னா அங்க என்ன பண்றாங்க, கேஸ போய் பார்த்தோன்னே நீங்க சொன்னா போய் பிரச்சனை நமக்கு வந்துருது. ஏய் என்ன 100 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னீங்களா திமுக, எங்கடா பண்ணீங்க? 100 ரூபாய் அண்டையில பார்த்தோன்னே ஏற்கனவே இந்த தலைவலியில இன்னும் தலைவலி ஜாஸ்தி ஆயிடுது. சரி தலைவலி வந்துருச்சு, ரைட், ஓகே, கேஸ் சிலிண்டர் இன்னும் பத்த வைக்க வேணாம், அதனால அது தண்ணியாச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை தொடர்ந்தா அங்க கலர்லாம் தண்ணி வருதுங்க. மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர், அவன் கட்சி கலர் தான். கட்சி கொடியில என்ன கலர் இருக்கோ அந்த கலர்ல ஃபுல்லா நம்ம பைப்பை திறந்தா குடிக்கிற தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த தண்ணிய நாம சூடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சரி கேஸ் சிலிண்டர் எல்லாம் பண்ண வேணாம், அவங்களோட ஞாபகம் வருது. சரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில பண்ணான்னு போனா இதைய பத்தி யோசிக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஞாபகம் வருது. எலக்ட்ரிசிட்டி பில்லு ஞாபகம் வந்தது. விடியா ஆட்சி, அதுக்கு உங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லே ஆட்சி. எல்லாரும் கவனிங்க, மாதத்துக்கு ஒரு தடவை நாங்க வந்து ஈபி பில்லுக்கு தானே எடுப்போம், அவங்களுக்கு வந்து செலவே இருக்காது, ரொம்ப கம்மியாக யூனிட்ல அப்படின்னு சொன்ன திமுக 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்தது இல்லாம ஸ்லாப் பைசா போட்டு எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்றிட்டாங்க. சோ நாம ஓட்டு போட்டதுக்கு திமுக நம்பி ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கும் என்ன நடந்தது? எலக்ஷன் அப்போ வாங்கின அந்த 2000 ரூபாய்க்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க. இன்னும் ஜனவரி பிப்ரவரி மட்டும் தான் ஏற்றல, மற்றபடி எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க. சரி இவ்வளவு ஏற்றிட்டாங்களே, நம்மளை காப்பாற்ற நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுல இருக்கு, சரி இங்க வந்து விளையாட்டுனாலும் நம்ம பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றும், வேலை செஞ்சு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனா பையனுக்கு வேலை இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கல. அப்ப வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காத இந்த அரசாங்கம் அந்த பையனுக்கு வேலை இல்லாதனால அவன் போதைக்கு அடிமையாகிறான். அவனுக்கு நேரம் நிறைய இருக்கிறதுனால, அவனோட சேர்க்கை சரியில்லாதனால இவங்க வேற தெருவுக்கு தெரு அன்னதானம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆள்கால தானம் பண்ணிட்டு இருக்காங்க. தெருவுக்கு தெரு மது விற்பனை நடந்துட்டு இருக்கு, கஞ்சா விற்பனை நடந்துட்டு இருக்கு. எல்லா தெருவிலும் இந்த சின்ன பசங்க போய் அதை வாங்கி சாப்பிட்டு, ஏன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, பதறுது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பைபாஸ், சென்னை பைபாஸ்ல நாங்க போயிட்டு இருக்கோம். 2 பசங்க 19 வயசு 20 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அவங்க கஞ்சா போதையில என்ன பண்றோம் தெரியாம ஒரு பையன் ரொம்ப வேகத்துல ஓட்டிட்டு போறான்.
இன்னொரு பையன் அந்த கைய பின்னாடி உட்கார்ந்து ஆட்டிக்கிட்டே போறாங்க. எங்க கண்ணு முன்னாடி நடந்த விஷயம். பைபாஸ்ல அந்த பசங்க 2 நிமிஷம் படி உயிரோட பார்த்த அந்த பசங்களை 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பஸ்ல அடிபட்டு உடல்லாம் வெளியில வந்து அவன் செத்து போயிட்டாங்க. அந்த பையன் எங்க கண்ணு முன்னாடி நடந்த விஷயம். அந்த பெற்றவங்களை யோசிச்சு பாருங்க. அந்த பெற்றவங்க என்ன நினைச்சு அனுப்பியிருப்பாங்க பசங்களை? பிள்ளைங்க வெளியில போகுது நல்லபடியா திரும்பி வரணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா பெற்றவங்க? இவங்களோட போதை கலாச்சாரத்திலையும் இந்த கஞ்சாவை படை அதிகமா பண்ணதுனால அந்த பையனோட உயிர் போகுது. இத கண்ட்ரோல்ல கொண்டு வர துப்பு இல்லாத திமுக அரசாங்கம் இன்னும் நமக்கு 5 வருஷம் தேவையா? மக்களே நல்லா யோசிங்க. உங்க பையன் வெளியில போயிட்டு திருப்பி ஒழுங்கா பத்திரமா வரணுமா? உங்க பொண்ணு வீட்டுக்கு வெளில போயிட்டு ஒழுங்கா பத்திரமா வரணுமா? நீங்க திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா இந்த 2மே நடக்காது. அதனால என்டிஏ கூட்டணிக்கு நீங்க தயவு செய்து வாக்களிக்கணும். சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் திருச்சியில இருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சர்கிட்ட நாம இத போய் கேட்கலாம், இந்த குறைய சொல்லலாம்னா யாரால கெட்ட வார்த்தையை அதிகமா வாங்கறதுக்கு தெம்பு இருக்கோ அவன் மட்டும்தான் இங்க இருக்கிற முக்கியமான அமைச்சர்கிட்ட போய் பேசவே முடியும். ஏன்னா போனாலே முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை தான் வருது. நாம ஓட்டு போட்டு அமைச்சராக்கிய ஒருத்தர்கிட்ட நாம போய் பேசினாலே முதல் வார்த்தை நல்ல கெட்ட வார்த்தையை திட்டான். நீ காசு வாங்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டான். நாம அதை வாங்கிட்டு நம்ம வரணும்னா அது நம்ம தலைவிதி. அதே மாதிரி சரி அமைச்சர் தான் கெட்ட வார்த்தை திட்டாரு, நம்ம எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ சொல்லலான்னு பார்த்தா எம்எல்ஏ என்ன பண்றாரு? நாம என்ன பொருளை கொண்டு போறோமோ அதே பொருளை வாங்கி நம்மளே அடிக்கிறாரு. இனிமே அடுத்த தடவை இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னொரு 10 நாள் 20 நாள் தான். அதனால இனிமே நீங்க எம்எல்ஏ 20 நாள்ல பார்க்க போனா ஒரு பூச்செண்டா வாங்கிட்டு போங்க. ஏன்னா அடி வாங்கினா கூட பூச்செண்டா வாங்கிட்டு போயிடலாம். அவங்க மேல ஏன்னா எதிர அடிச்சாலும் அவரை மேல நம்ம எஃப்ஐஆர் ஆகாது, அடி வாங்க நம்ம மேலதான் எஃப்ஐஆர் ஆகும். அதனால அடி வாங்கினா கூட வழி வாங்காம அடி வாங்குறதுக்கு நாம என்ன பண்ணணும்? பூச்செண்டு எடுத்துட்டு போயிடலாம். இப்ப என்னன்னா ஒரு பாட்டு இருக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பாடின பாட்டு இருக்கு. அவருக்காகவே எழுதி அவர் நடிச்சு அந்த பாட்டு, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். பாட்டாளா புரட்சி தலைவர் அதே மாதிரி நடந்துட்டாரா? அவர் தமிழகத்தின் மக்கள் திலகம். ஆனா இதே பாட்டு இன்னொரு நபருக்கும் பொருந்தும். அவர் யாரு? தேசியத்தின் மக்கள் திலகம் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள். ஐயா, அவர் எங்க வெளிநாட்டுக்கு போனாலும் அவருக்கு கிடைக்கிற மரியாதை நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற 1.4 140 கோடி மக்களுக்கு கொடுக்கிற மரியாதை கடந்த 10-15 ஆண்டுகளாக எல்லா உலக தேசமும் நம்மளை பார்த்து பாராட்டுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய தலைமை. இந்த பாட்டுக்கு சொந்தமான அந்த வரிகள் நரேந்திர மோடி அவர்களுக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடி மறுபடியும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி மக்களே, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்திருந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக கிடைக்கும். அதனால மத்தியில் மோடி ஆட்சி, மாநிலத்தில் எடப்பாடி அவர்களின் என்டிஏ ஆட்சி இரண்டையும் கொடுத்து டபுள் சர்க்கார் ஆக மாற்றி தமிழகத்தை தலைநிமிர செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சூரியன் இருக்கிறதோ இல்லையோ, கை ஓடுகிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும். வாக்களிப்பீர் உலகத்தின் முதல் மலர் தாமரைக்கு. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. நன்றி.